பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:6. வீறுகொள், துணிந்து நில். யோசுவா 1:6. Be determined and confident. Joshua chapter 1 verse 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடமனதாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுடைய பலத்தை முழுவதுமாக சார்ந்து வாழ்கிற ஒன்றாகும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திரு. ஆகவேதான் வேதம் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடமனதாய் இருப்பது அதி முக்கியமான ஒன்றாகும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ மனம் பதற வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உனக்கென்று கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எதிரிடையாய் தோன்றுகிற சூழ்நிலைகளில் நாம் தள்ளாட வேண்டிய அவசியமில்லை. உன் கைகளையும் கால்களையும் இருதயத்தையும் திடப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டென்பதை நினைவில் கொள். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடமனதாய் இருந்து தளர்ந்து போகாமல் உம்முடைய சித்தத்திற்கு காத்திருக்க கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.